ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோலா உருண்டை பண்ண போகிறோங்க. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரில் தான் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருந்தது தான். ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பராக பண்ணுறோம். ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாகவே வந்துருந்துச்சு. அதனால் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீல் மேக்கர் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நம்ம ஃபுல்லாக கொட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாகவே இருக்கும். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோலா உருண்டை அளவுக்கு வந்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. அதனால் நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு கழுவிட்டு வச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு நம்ம வச்சுருக்க அந்த சட்டியை பார்த்திங்கன்னா அந்த இதில் வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். நீங்கள் மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் மட்டும் வைங்க. ஏன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் மீல் மேக்கர் வந்து. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா அவ்வளோ மட்டும்தான். மித்த எதுவுமே தேவை கிடையாது. மித்த எல்லாமே பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் தான். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பச்சை மிளகாவை பார்த்திங்கன்னா கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா முழுசாக போடனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. பொடுசாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட் ஒரு நல்லாயிருக்கும். அதை பெரட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக வரும். அதனால தான் நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அது வந்து நீட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராகவே இருந்துச்சுங்க. உங்களுக்கு கோலா உருண்டை பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானே பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா மீல் மேக்கரும் நல்லா பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வடித்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு பாருங்கள் நல்லா பொசுன்னு வந்துருச்சு. ரொம்ப வேக விட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா தண்ணியாயிரும். அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கூலிங்கான கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் பாருங்கள் சுட இருந்துச்சு. போய் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியை போய் நான் இருத்துட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நல்ல கூலிங்கான தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்போ பிழிஞ்சு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ நல்லா சூடு இறங்கிருங்க. அதனால தான். இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் சூடாக இருந்துச்சுன்னா ஒரு 2 கழுவு கூட கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா பிழிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு உண்மையாகவே குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சமாக வேணும் அப்படின்னா அரை பாக்கெட் மட்டும் போட்டாலே போதுமானதான். எனக்கு நிறையா வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பிழிஞ்சு வச்சாச்சு. இதுக்கு தேவையான மெயினான மேட்ரு பார்த்திங்கன்னா மிக்ஸி தான். மிக்ஸியை பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். மெதுவாக போடுங்க. ஸோ போட்டுட்டு இதில் தேவையானது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மீல் மேக்கர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்துச்சுன்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சி தனியாக, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டுக்கிறேன். ஸோ ஒரு பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகம் போட போகிறோம். அதையும் போட்டுட்டு அவ்வளோதாங்க. இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். நான் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு போடுறேன்னு பாருங்கள். கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா சோம்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஜீரகம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைக்கணும். ரொம்ப பார்த்திங்கன்னா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று உங்ககிட்ட சொல்லலை, நல்லா தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வச்சு நானும் பார்த்திங்கன்னா குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா 1க்கு 2 தடவை பார்த்திங்கன்னா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க அந்த மிக்சியை ஓப்பன் பண்ணி. ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சட்டுன்னு அடியாயிரும், ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மிக்சி. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். எனக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அதை நான் எடுத்து காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அது தொடும் போதே பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இதை எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா பவுலில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் இருக்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லுத்தையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு எனக்கேவும். ஸோ ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நானே பார்த்திங்கன்னா பாதி இதை எடுத்து வச்சுட்டேன், நாளைக்கு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 4-5 மெம்பர்ஸ் தாங்க இருக்காங்க. எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு குவான்டிட்டி வரும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருப்பேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி
வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கறி மசால் பொடி எடுத்திருக்கேன் நான். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொட்டிக்கோங்க. கொட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் பொடி நம்ம கொட்டிக்கலாம். ஸோ அந்த மஞ்சள் பொடியும் பார்த்திங்கன்னா லைட்டாக கொட்டிக்கோங்க, அது கலருக்காக மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி. ஸோ இந்ததையும் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே தூவி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா மட்டன் பொடி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஃப்ளேவருக்கு உங்களுக்கு என்ன பொடி வேணுமோ அதை ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா மட்டன் பொடி தான் எடுத்திருக்கேன். எனக்கு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இது தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மட்டன் பொடி போட்டிருக்கேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஜீரக பொடி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பின்னாடி நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் என்ன உப்பு போடல அப்படின்ட்டு, நம்ம உப்பு போடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பிசைஞ்சு விடுறேன்னு. நல்லா மசாலா பார்த்தீங்கன்னா அந்த மீல் மேக்கரில் ஒட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிடும். நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருக்கும். பட் நான் அந்த இதை ஆட் பண்ணலை. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி காட்டுறேன் இன்னொரு நாள். இதுக்கு வந்து தேவையானது இப்போ இது மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் சேர்க்க போகிறோம். கடலை மாவும் அரிசி மாவும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உருண்டையை பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும், அதுக்காக மட்டும்தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது கிளறும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதையும் பொறுமையாக பார்த்திங்கன்னா நானும் கிளறி விட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் பொறுமை அவசியம் தான், நமக்கு டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பிடிச்சிடலாங்க, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி நம்மளும் பார்த்திங்கன்னா அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு விட்டு நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாக பிடிச்சி அந்த தட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் ஓரமாக. ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பிடிச்சி போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா உருண்டையாக பிடிச்சி நம்ம வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா செம ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் கூட இந்தளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாகவே ரியலாக சூப்பர் குட்டாக வந்துருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சோண்டு மட்டும்தான் எடுத்திருந்தேன், கொஞ்சோண்டு தனியாக வச்சுட்டேன். ஏன்னா அரை மாவுலே பார்த்திங்கன்னா 6 பீஸ் கிட்ட வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மீல் மேக்கருக்கு பார்த்திங்கன்னா 12 கிட்ட வரலாம். ஏன்னா நானே பார்த்திங்கன்னா பெருசாக தான் பிடிச்சி வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் பொரிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வடைச்சட்டி பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாகட்டும். இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நானும் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சூடாகணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா வேகாது, அதனால தான். இப்போ பாருங்கள் லைட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. சுட பார்த்திங்கன்னா இருக்கிறது எண்ணெய். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம போட ஸ்டார்ட் பண்ணோம்னா சூப்பராகவே கோலா உருண்டை ரெடி ஆயிரும். அதனால தான் இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு ஒரு உருண்டை போட்டது லைட்டாக பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுருங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒட்டிக்கிடும். அதனால தான் மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா எப்போயுமே சட்டுன்னு ஒட்டிக்கிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை இப்போ போடுறோம் அப்படின்னா லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ திருப்பி விட பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாகவே இருக்கும். சாரிங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன், அது பார்த்திங்கன்னா வீடியோ ஆன் ஆகலை, கட் ஆயிடுச்சு போல். அதுக்கடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொரு உருண்டை போட்டிருக்கேன் உங்களுக்காக. சுதையும் போட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெய் இது மேலே அப்படியே தெளித்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா வேகும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக பண்ண உங்களுக்கு கோலா உருண்டை பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். ரொம்ப தீய விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும் போதே டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ இதெல்லாம் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதையும் தனியாக வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கோலா உருண்டையும் போட்டு நானும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒன்று போட்டு பார்த்திங்கன்னா ஒரு திருப்பி விட்டுருங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்னதான் சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒட்டிக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று போட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 தான் போட்டிருந்தேன், ஏன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக 1 போட்டிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் 3 இது போட்டுட்டேன், ஏன்னா சீக்கிரமாகவே வெந்துருங்க. அதனால தான் நீங்கள் பெரிய வடைச்சட்டியாக வச்சுருந்தீங்கன்னா நிறையா கூட போட்டுக்கலாம், சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திருப்பி விட பார்த்திங்கன்னா சுற்றி அந்த ப்ரௌன் கலரில் வர ஸ்டார்ட் ஆயிரும். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க.
இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும், தீஞ்சிரும். அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக பெரட்டி விட்டுட்டே இருங்க. ஸோ பெரட்டி விட பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. அதனால தான் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ லைட்டாக பாருங்கள், பின்னாடி முன்னாடியும் பார்த்திங்களா ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாகவே ஆகட்டும். ஒரு நல்ல தின்னான ப்ரௌன் கலர் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜுக்கு வரணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. பட் நம்ம கடையில் எப்படி இருக்கும், எப்படி குக் பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. சிம்பிளாக வீட்டிலே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான், செம்மையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதையும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் இருக்கிற மீதி இதையும் போட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் வேகட்டும். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு சூப்பராகவே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குக் பண்ணும் போதே வாய்க்குள்ளே பாதி இது போயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தாங்க. நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பாதி இது நம்ம உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். அதுக்கடுத்து நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லாவே வெந்துருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்தோம், சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.